ரூம்ல தானே வச்சிருந்தேன், காணையில. ஒருவேளை அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சிருப்பனோ? என்னத பாட்டி தேடிறிய? அன்னைக்கு கடையில இருந்து அதை வாங்கிட்டு வந்தோம்ல, அதை தான் காணையில. அதுனா எது பாட்டி? அந்த கலர்ல அன்னைக்கு வாங்கினேன் பாத்தியா, அதை தான் காணையில. அந்த கலர்னா எந்த கலர் பாட்டி? உனக்கு இது கூட தெரியாதாங்க, மரத்துல இருக்கும் பாரு, அந்த கலர் தான். மரத்துல இருக்க கலர்னா பச்சை கலரா? மரத்துல உள்ள பச்சை கலர் எல்லாம் இருக்கு. நான் என்ன ஆடா மாடா? இல்ல பாட்டி, வெத்தலைன்னு நினைச்சேன். நான் வெத்தலை போடுவேனாங்க. நான் வெத்தலை போடுறத நீ என்னைக்கு பார்த்த? ஏன் பாட்டி இப்படி சொல்றிய? போன வாரம் வந்தா கல்யாண வீட்டுல வச்சு நீங்க வெத்தலை போட்டதை நான் பார்த்தேன் பாட்டி. நான் மறைஞ்சு நின்று வெத்தலை போட்டது இவ இப்படி பார்த்தா? நான் வெத்தலை போட்ட விஷயத்த மட்டும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறதே. நான் சொல்லாம இருக்கேன்னா நான் கேட்ட பொம்மையை வாங்கி தரணும். சரி சரி, நான் அப்புறமா உனக்கு வாங்கி தரேன். இப்போ எனக்கு அந்த பொருளை தேடி எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணா? எந்த கலர்னு சொல்லாம எப்படி பாட்டி தேட? அதான் மலரு, மரத்தில் ப்ளூ கலர் இருக்கும்ல, அந்த கலர் தான். ப்ளூ கலரா? மரத்துல கிடையாதே. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும் மலரு. மரத்தோட நிறம் ப்ளூ தான். அது ப்ளூ இல்ல பாட்டி, பிரவுனு. ரெண்டும் ஒன்று தான் மலரு. நீ தமிழில் பேசுதா, நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். வானத்தோட கலர் தான் ப்ளூ கலர். ஓ, அதான் ப்ளூ கலர்னு சொல்லவளோ? எங்கள் ஸ்கூலில் அப்படித்தானே சொல்லி தந்தாவ. இசுக்குன்னா என்னது பாட்டி? அதான் மலரு, தமிழில் பள்ளிக்கூடம் சொல்வியல, அதுதான். ஸ்கூலே அப்படி சொன்னிய பாட்டி? இங்கே என்னது நடக்குது? ரெண்டு பேரும் காட்டு கற்று கத்திக்கிட்டு கிடக்கிய. நீங்கள் போடுற சத்தம் வீட்டு முன்னா வரைக்கும் கேட்குது. என்ன மறுமொழி, நாங்கள் என்ன அவ்வளோக்குள்ளேயே கத்திக்கிட்டு கிடக்கோம்? எம்மா, பாட்டி வந்து ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டாங்களாம். ஏதோ பொருள்லாம் என்ன பொருள்? அந்த பொருளுக்கு பேர் இருக்கும்ல, பேரை சொன்னா தானே தேடி கண்டுபிடிக்க முடியும். எனக்கே அந்த பொருள் பேரை சொல்ல மாட்டீங்களாம்மா? அப்போ நீங்கள் என்ன புத்தி சொல்லியே வெடிட்டு இருக்கிய? ஒரு கரையில் உட்காந்து பேச வேண்டியது தானே. நாங்கள் ஒன்றும் வேடலை மறுமொழி. எனக்கே அந்த பொருளோட பேர் நினைவு வர மாட்டுக்கு. அதுதான் அந்த பொருள் இந்த பொருள்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன கலர்னு சொன்னாதான் பொருளோட பேரை கண்டுபிடிச்சிடலாமே. எம்மா, பிரவுன் கலர். இல்லை மறுமொழி, ப்ளூ கலரு. ப்ளூவா ப்ரௌனா? ஒழுங்கா சொல்லுங்க. கொண்டு வந்து வச்ச எனக்கு தெரியாதா? மரத்தில் உள்ள ப்ளூ கலர் தான். என்னது, மரத்தில் உள்ள ப்ளூ கலரா? நம்ம நாட்டில் உள்ள மரத்துலலாம் ப்ளூ கலர் கிடையாதத்த. நான் சொன்னா நம்ப மாட்டீங்களாம்மா? மருமோளே, நான் ஸ்கூலில் படிக்கும் போச்சில் மரத்தெல்லாம் அந்த கலரில் தான் வரைவேன். மரத்தை அப்படி வரைவேல, பச்சை கலரையே சொல்கிறியே? பச்சை கலரை மேலே தான் வரைவோம், அது எனக்கு தெரியும். நான் கீழே உள்ள கலரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏத்தே, மலர் சொன்ன கலர் தான் சரி தெரியும். நீ எப்படியும் உன் பிள்ளை சொன்ன கலர் தான் சரின்னு சொல்லுவா. நான் ஒன்றும் என் மோளுக்குன்னு சப்போர்ட் பிடிக்கலை. காப்பி கலரை இங்கிலீஷில் ப்ரௌன் தான் சொல்லுவேன். நீ சொன்ன மாதிரி தான் சொல்லவளா? நான் இவ்வளோ நாளும் ப்ளூன்னு சொல்லவன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏத்தே, நீங்கள் சப்படை கையை தேடுறியே, நான் அதை ஒன்றும் தேடலை. அதுதான் அவ்வளோ அவன் போய் தூரப்பட்டச்சே. அப்படின்னா குலாப் ஜாமுனையே தேடுதியத்தே? ஆமாம் மறுமொழி, அதைத்தான் தேடுக்கேன். இந்த பேரை போய் மறந்து தொலைச்சிருக்கேன்னு விட்டா நீங்க எல்லாத்தையும் தொலைப்பிய போல இருக்கே. இப்போ எதுக்கு நீங்கள் குலாப் ஜாமுனை தேடுறிய? இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு ரொம்ப உரைப்பாக இருந்தல, அதான். அதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு தான் குலாப் ஜாமுனை தேடுங்க. அச்சோ, அதே ஏற்ற தேடுதியே? அது எப்படி ஏற்ற உங்களுக்கு கிடைக்கும்? வீட்டில் இருந்தால் தானே அது கிடைக்க. என்னது, வீட்டில் இல்லையா? வேற எங்கே போச்சு? குலாப் ஜாமுன் ஆமை போயிட்டுன்னு மலர் தூக்கி தூர போட்டா. என்னது, தூர போட்டாளா? மலர், பாட்டி கோவப்படுதாவ. ஐ எம்